திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமியுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருச்செம்பொன்பொல்லி. பதிகம் 29. பாடல் 1. ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கு அறியலாகாதவர் அஞ்சர். அறியலாகாத வஞ்சர். அறியலாகாத வஞ்சர். நானினில் நானே தானே என்னும் ஞானத்தார் பித்தர் நெஞ்சுள். நானினில் நானே என்னும் ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள். தேனினும் இன்னமுதமானார் திருச்செம்பொன்பள்ளியனாரே. தேனினும் இன்னமுது ஆனார் திருச்செம்பொன்பள்ளியாரே. திருச்செம்பொன் பள்ளியாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதல் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த முதல் பாடல்ல கடுமையான தவத்தை மேற்கொண்ட மனம் ஐம்பொறிகளின் வழியே செல்லாதவாறு அடக்கி எப்போதும் இறை உணர்வில் திளைத்து விளங்கும் ஞானிகளுக்கு எளியவராக இருப்பவர் சிவபெருமான். அவர்களுக்கு எப்பொழுதும் அருள் பாலிக்கின்றார் என்று சொல்கின்றார். தனது நிலையை பெரிதாக மதித்து ஆணவத்தில் நிமிர்ந்து நிற்கும் தேவர்கள் சிவபெருமானை அறிந்து தங்கள் நெஞ்சினில் சிவபெருமானை நிறுத்தி கொள்ள முடியாது. ஆணவத்தோடு இருக்கும்போது சிவபெருமானை நெஞ்சில் நிறுத்தி கொள்ள முடியாது. தான் மற்றும் எனது என்னும் அகந்தையை தரும் உணர்வினை விட்டொழித்து அனைத்துமே சிவம் என்று சிவமயம் என்று நினைக்கும் உணர்வினை வளர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். மெஞ்ஞானம் மிகுந்த அடியார்கள் நெஞ்சினுள்ளே தேனாகவும் அமுதமாகவும் அவர்கள் உள்ளம் தித்திக்கும் இருக்குமாறு இருப்பவர் சிவபெருமான். இப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கு இருக்கின்றார் என்றால் திருச்செம்பொன்பள்ளியில் வரையும் இறைவனாக காட்சியளிக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமி. திருச்சிற்றம்பலம்.